ஹலோ கைஸ். கடினமான கடைசி 30 நாள்ல இன்னைக்கு நாள் 16. இன்னைக்கு நாள கொஞ்சம் சுறுசுறுப்பா ஸ்டார்ட் பண்ணலான்னு காலமே ஒரு 5 கிலோமீட்டர 29 மினிட்ஸ்ல ஓடி முடிச்சுட்டு, அதே சந்தோஷத்துல அந்த ஒரு 25 புஷ்அப்ஸ தரமா போட்டு சண்டைங்கிறதுனால நண்பர்களோட அவுட்டிங் கிளம்பியாச்சு. அங்க இருந்து எம்டிஎஸ்ல ஒரு டீ குடிச்சிட்டு காலேஜ் முன்ன பஸ் ஏறி உக்கடம் போய் இறங்கிட்டு உக்கடத்துல திரும்ப காந்திபுரம் பஸ் ஏறி போயாச்சு. காந்திபுரத்துல ஒரு மிரர் போஸ போட்டு காலை சாப்பாடுக்காக ஆளுக்கு ஒரு கூளை குடிச்சோம். கூளை தரமா குடிச்சு முடிச்சுட்டு அங்கிருந்து வந்த வேலையை பார்க்க போயாச்சு. நம்ம வந்ததே ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான். அந்த டிஷர்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கிருந்து நண்பர்களோட திரும்ப ட்ராக் ஒன்று எடுக்க வேண்டியிருந்துச்சு. சரி அதை தேடலான்னு போனா அங்க அவங்க ஃபேமிலியே போடுற மாதிரி ஒரு பேண்ட் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு மிரர் போசஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி ட்ராக் எடுக்க போயாச்சு. சண்டே மார்க்கெட்னா சண்டே மார்க்கெட் தான். நம்ம தேவையான அனைத்து பொருளையும் ஒரே இடத்துல எடுத்தாச்சு. அங்கிருந்து நம்ம நண்பர்கள்லாம் ஏமாத்தி விட்டு நானும் தலைவனும் தனியா கொஞ்சம் போட்டோஸ் எடுக்க போயிட்டோம். ஏக்கர் கணக்குல போட்டோ எடுத்துட்டு திரும்பி வந்தா அங்க நம்ம காலேஜ் நண்பனை பார்த்தோம். சரி அவனையும் ஒரு வீடியோ எடுத்துட்டு சரி திரும்ப இவனுங்களை தேடி நாங்க அலைஞ்சோம். இவனுங்க என்னன்னா எங்களை விட்டு செம்மொழி பூங்கா போயிட்டானுங்க. சரி நாங்களும் பின்னாடியே அவங்கள போயிட்டு செம்மொழி பூங்காக்கு உள்ள போலான்னு பார்த்தா அங்க என்ட்ரி டிக்கெட் கேட்டாங்க. சரி அங்கிருந்து கிளம்பி திரும்ப கிராஸ் கட் ரோடு வந்து சாப்பிட போலான்னு போனோம். போற வழியில நம்ம சாண்டா கிளாஸ் இருந்தாரு. அவர்கிட்ட அட்வான்ஸ் மேரி கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லிட்டு திரும்ப எஸ்எஸ் பிரியாணில போய் சாப்பிடலாம்னு பார்த்தா சரியான கிரௌடு. சரி அங்க இருந்து போயிட்டு சகாரா ரெஸ்டாரண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஆளுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணிலயும் வெறுமன பிரியாணி இல்ல, கில்மா பிரியாணி சும்மா தரமா இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டு பில்ல பே பண்ணிட்டு அங்க இருந்து லிப்ட்ல இறங்கி பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஏறி வரலாம் பார்த்தா இவனுங்க எல்லாம் மனச மாத்தி கேப்ல போகண்டானுங்க. அதனால பஸ் ஸ்டாண்டு முன்னையே கேப் போட்டு கேப் அண்ணன் வந்ததும் அவரோட வண்டியில ஏறி பாட்டை போட்டு சும்மா ஆடி பாடி கொண்டாடிட்டே காலேஜுக்கு வந்தோம். இன்னைக்கு ஓவரால் டே எப்படி போச்சுன்னா சும்மா தரமா இருந்துச்சு. சாப்பாடுக்கு சாப்பாடு, ஷாப்பிங்க்கு ஷாப்பிங் எல்லாம் இருந்துச்சு. நண்பர்களோட ஒரே அலப்பறைதான். எப்படியோ நம்ம காலேஜ் வந்து ரீச் ஆயிட்டு கேபுக்கான காசை எல்லாரும் தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி பே பண்ணிட்டு நம்ம காலேஜுக்குள்ள போறதுக்காக கேட்ல பாஸ் எழுதிட்டு அப்படியே நடந்து உள்ள போயிட்டு இருந்தோம். உள்ள போற வழியில எல்லாரும் அவங்க டிஷர்ட் தனித்தனியா பிரிச்சுட்டு ரூம் போயிட்டு நேத்து ஆரம்பிச்ச ஆரம்பல படத்தை இன்னைக்கு பார்த்து முடிச்சிட்டேன். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.